அனைவருக்கும் வணக்கம். 7 குதிரைகள் பூட்டிய தேரில் அண்ட சராசரங்களையும் ஆழ வந்த ஒளிப்பிழம்பின் அவதாரமே சூரிய பகவான். பிரபஞ்சத்தின் இருளை விரட்டும் ஆதி மூலம். காலச்சக்கரம் தடையின்றி செயல்படவும் அனைத்து உயிர்களும் உயிர் வாழவும் அந்த பகலவன் உதித்த திருநாளே ரத சப்தமியாகும். அனைவருக்கும் புலப்படும் கடவுளாக விளங்குபவர் சூரிய பகவான். சூரிய பகவான் 7 குதிரைகளில் வருவதனால்தான் திதிகளில் 7வது திதியாக சப்தமி இருக்கின்றது. தை மாதத்தில் வரும் வளர்பிறை சப்தமியே மகா சப்தமியாகும். இதற்கு ஒரு கதையும் உள்ளது. மகா தவசீலரான காசிப முனிவரின் மனைவி அதிதி தேவி கர்ப்பமாக இருந்தபோது ஒரு பிராமணர் உணவு கேட்டு வந்தார். அதிதி தேவி கணவருக்கு உணவு கொடுத்துவிட்டு அவருக்கு உணவு கொடுக்க வந்தார். கர்ப்பமாக இருந்ததால் கொஞ்சம் தாமதமாக வந்தார். பசியால் இருந்த அந்தணர் உடனே கோபம் கொண்டு, உன் வயிற்றில் இருக்கும் குழந்தை அழிந்து போவான் என்று சாபம் கொடுத்தார். அதை கேட்ட அதிதி பயந்து தன் கணவரிடம் கூறினார். அதற்கு அவர், வருந்தாதே அதிதி, நமக்கு அனைத்து உயிர்களுக்கும் வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு அழிவில்லாத குழந்தை பிறப்பான் என்று கூறினார். அதன்படியே சூரிய பகவான் பிறந்தார். சூரிய பகவான் அவதரித்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் முதல் சப்தமியே ரத சப்தமியாகும். இன்று நாம் சூரிய பகவானுக்காக விரதமிருந்தால் எல்லா விதமான கெட்ட கர்மாவும் நம்மை விட்டு போய்விடும் என்று கூறுகிறார்கள். மேலும் ஒரு கிரகம் முன்னோக்கி மட்டுமே பயணம் செய்து தன்னை வழிபடுகின்ற அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய கிரகம் சூரிய பகவான் தான். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் திரௌபதிக்கு ரத சப்தமி அன்றுதான் உபதேசம் செய்த மந்திரம். அதை திரௌபதி செய்ததனால்தான் அவர்களுக்கு அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் சூரிய பகவானிடம் இருந்து கிடைத்ததாகவும் பாண்டவர்கள் வெற்றி பெற காரணமாக இருந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. அந்த மந்திரங்கள், அந்த 12 திருநாமங்களையும் நாம் இன்று சொல்லி சூரிய பகவானை வணங்க வேண்டும். ஓம் தத்த ஆதித்யாய நமக, ஓம் ஆரியமா ஆதித்யாய நமக, ஓம் மித்ர ஆதித்யாய நமக, ஓம் வருண ஆதித்யாய நமக, ஓம் இந்திர ஆதித்யாய நமக, ஓம் விவஸ்வான் ஆதித்யாய நமக, ஓம் பர்ஜன்ய ஆதித்யாய நமக, ஓம் பௌஷ்ய ஆதித்யாய நமக, ஓம் அம்சுமான் ஆதித்யாய நமக, ஓம் வாக ஆதித்யாய நமக, ஓம் தவஷ்ட ஆதித்யாய நமக, ஓம் விஷ்ணு ஆதித்யாய நமக. இந்த 12 நாமாக்களையும் கூறி அவரை சூரிய நமஸ்காரம் செய்து நாம் வணங்க வேண்டும். மேலும் சூரியனுக்கு உகந்த தானியம் கோதுமை. ஆகவே ஒரு பித்தளை தட்டில் முழு கோதுமையை பரப்பி ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றியும் அவரை வணங்க வேண்டும். இப்படி வணங்கினால் நமக்கு சூரிய பகவானின் அருள் கிடைக்கும்.